ஆதியே துணை. நமஸ்காரம். நமஸ்காரம். நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டக்கூடிய அந்த கோலரி சாலைய பொங்கல் திருவிழாவை பற்றி நம்மிடையே ஒரு சிறப்பான தகுதியை நம்மிடையே பகிர்ந்து வருவதற்காக காரிதரிசி மாமா மெய்வழி சாலை செங்கோல் அவர்களை இந்த புதுகை நிகழ்வு சார்பில் வருக வருகையான வரவேற்கிறோம். நமஸ்காரம் மாமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம் மௌன வைப்பின் வகை வீரி தேஜனை கவனம் பாய்ந்திட வைத்தனை ஆண்டு தவனம் தீர்த்த தனிகையரின் சுதன் தவனம் தீர்த்த தனிகையரின் சுதன் மௌன தேசிக மார்கணன் நாதரே அளவிலா வெகு காலமே பூமியில் அளவிலா வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழல் போலும் பிரியாதனை ஆண்டைய நிழல் போலும் பிரியாதனை ஆண்டைய தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நிழல் போல் நம்ம அனைவரையும் இருந்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பிரானுடைய கருணையை பற்றி பேசுவதை தவிர நமக்கு வேற ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அந்த மௌன தேசிகர் மார்கணன் நாதர், அதாவது நம்முடைய பாட்டையா அவங்களுக்கு எடுத்து கொடுத்த அத்தனை விஷயங்களையும் அவங்க அது வரைக்கும் மௌனமாக தான் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு பாட்டையா உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த உத்தரவு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது மின்வீசி விரியுது, உலகம் பூராவுக்கும் இந்த உலகை பூரா ரட்சிப்பதற்கான அந்த வல்லமை கொண்டு விரியுது. அதுதான் இந்த இடத்துல அளவிலாவெகு காலமை பூமியில் பழமையான புராதன பூர்வீகர். அவங்க யாருன்னா இந்த பூமியில அதாவது அளவிலா காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை, அந்த பழமையான புராதனத்தை, அந்த பூர்வீகத்தை அதை நம்முடைய எல்லாருடைய தலையிலும் எடுத்து அழுத்துவதற்காக அவங்க எப்படி இருக்காங்க? நம்ம அவங்கள தேடி போகல, அவங்க நிழல் போல நம்மை ஒரு அணு அளவேனும் பிரியாது நம் தலையில இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு இதை நம்ம எல்லாம் மனசுக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தவிர வேற ஒரு பெரிய மந்திரம் எதுவுமே தேவையில்லை. நம்ம மூல மந்திரம் வாயில் உச்சரித்து கொண்டு இதுல சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய தெய்வம் அவர்களை நம்ம எப்படி ரட்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவுல நிறுத்தணும்னாலே போதும். நிறைய விஷயங்கள் நமக்கு அப்புறம் விளங்கும். வேதம் விளங்கும். வேதம் எப்ப விளங்கும்னாக்கா கூடி சங்கம் தேட தேட கோதருந்திடும். அதுக்காக தான் நம்ம கூடி நிறைய பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம தெய்வம் அவர்கள் வந்தார்கள். இதற்கு முன்னாடி எத்தனையோ கர்த்தாக்கள் வந்தார்கள், எத்தனையோ மதங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன, மத கர்த்தர்கள் வந்தாங்க, நிறைய வந்தாங்க. நிறைய, அதாவது ஆதிசைவம் தொண்டு கடைசியில இஸ்லாம் வரைக்கும் வந்தாங்க. ஆனா அதுவும் இதுவும் ஒன்னா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அது
வேறு, இது வேறு. அது 12 ஆண்டு காலம் அந்த குருபிரானரை, அதாவது தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்து அவர்களோடு இருந்து அந்த குரு பரம்பரையில அவர்களிட்ட தன்னுடைய எல்லாத்தையும் இது வச்சு அவங்க கூடயே இருந்து அதை பெற வேண்டிய ஒரு விஷயத்த கலிக்கடையில நம்ம தெய்வம் அவர்கள் நமக்காக ஈஸியா இறக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை நம்முடைய பாட்டையா அவருடைய நம் தெய்வத்திற்கு முந்தைய சிறிய நம்முடைய பெரியப்பா வடலூர் வள்ளற்பெருமானவர்கள் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத முக்கியமா நம்ம தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அதாவது அந்த காலகட்டம், அதாவது அவங்க முக்காலமும் உணர்ந்தவர்கள். அவங்க இப்ப நடக்கிறத அப்ப நடக்கிறத இப்பயே சொல்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். அப்ப நம்ம தெய்வத்தை பத்தி எல்லாரும் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா குறுகிய காலகட்டத்துல ஒரே குருபராண்டத்தில் பிறந்த 2 பேர், அவங்க ஒரு தாய் பிள்ளைகள். அப்படிப்பட்ட அந்த நம்ம பெரியப்பா அவர்கள் நம்முடைய தெய்வத்தை குறிவைத்து அந்த சொல்லக்கூடிய அந்த உண்மை பத்திரிகைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நான் படிக்கிறேன். இடைஞான கொண்டலராம் வடலூர் வள்ளற்பெருமானவர்கள் தீர்க்க தரிசனம் உண்மை பத்திரிகை. சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை. தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும். அதாவது அவங்க காலத்துல சொல்றாங்க, இந்த காலம் தொட்டு அளவிடந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும். எப்படி பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் சாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். அதாவது இது காலம் வரை என்னென்ன இருந்தது, என்ன பேதங்கள் இருந்தது, என்னென்ன சச்சரவுகள் இருந்தது, அதெல்லாத்தையும் சொல்றாங்க. சமய பேதம், சாத்திர பேதம், சாதி பேதம், ஆச்சார பேதம், இப்படி எவ்வளவோ பேதங்கள். ஒவ்வொரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் பேதம் தான் இருந்தது, சண்டை தான், சச்சரவுகள் தான் இருந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் போய் சுத்த சமரச பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். சுத்த சமரச பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். அது எல்லாம் வல்ல நமது கடவுள் சம்மதம். எல்லாம் வல்ல நமது கடவுள் சம்மதம்ங்கிறாங்க. இது 26 வருஷத்திற்கு மேல் எமக்கு தென்பாகமாக ஞான சித்திபுரம் என்று விளங்கும் சாலையில் வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர்கள், தேவர்கள், அடியார்கள், யோகிகள், ஞானிகள் முதலானவர்களில் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பெற்ற எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்த்திருக்கின்றபடி எழுந்தருளிருக்கின்ற தனித்தலைமை பெரும்பதி. அதாவது அவங்க நம்ம தெய்வத்துக்கு எப்படி இது கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க தனித்தலைமைப்பதிங்கிறாங்க நம்ம தெய்வத்தை. பெரும்பதி, தலைமை பெரும்பதி. அந்த பதியின் அருளை நான் பெறுவேன், பெறுகின்றேன், பெற்றேன். அது எவ்வளவு ஒரு உன்னதத்தோட அதை எவ்வளவு மகிழ்ச்சியா அவர் சொல்லியிருப்பாருன்னு அதை யோசிச்சு பார்த்தாதான் நமக்கு அதை புல்லரிக்கும். அதை நீங்க அந்த உணர்ச்சியோட பார்க்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, அந்த பதியின் அருளை நான் பெறுவேன், பெறுகின்றேன், பெற்றேன். என்னை அடுத்தவர்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை. பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள். அப்படி அடிச்சு இவ்வளவு திண்ணமா அப்படி யாரும் சொல்ல முடியாது இல்ல. அவங்க அந்த நம்முடைய தெய்வத்தினுடைய வல்லமையை முழுமையாக உணர்ந்ததனாலதான், அவங்க அறிந்ததனாலதான் இதை சொல்ல முடியுது. இது எப்பன்னா 1871 அவங்க கையெழுத்து போட்டு எழுதி வச்ச பத்திரிகை. இதுக்கு பேர் உண்மை பத்திரிகை. அதுலயே அவங்க இன்னொரு தீர்க்க தரிசனத்திலையும் சொல்றாங்க,
திடஞான கொண்டலராம் வடலூர் வள்ளற்பிரானவர்கள் தீர்க்க தரிசனம். இது கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது அசுத்த மாயாகாரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்த மாயாகாரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை, தன்மார்க்கமும் இல்லை. தன்மார்க்கம் இருந்தால் அனுபவித்து அறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். அதாவது அந்த சுத்த சன்மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சவங்க இருந்திருந்தா நம்ம இதுவரைக்கும் அனுபவித்தறியாத அனுபவத்தை நமக்கு அவங்க கொடுத்திருப்பாங்க. இதுவரைக்கும் நான் கேட்காத கேள்வியையும் பதிலையும் அவங்க கொடுத்திருப்பாங்க. இதுவரைக்கும் அதை நமக்கு யாரும் கொடுக்கல. என்ன காரணம்னாக்கா அசுத்த மாயை இதுவரைக்கும் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவரு பீரியட சொல்றாரு. அவருடைய காலகட்டத்தில் அதை சொல்றாரு. மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு உண்மை செயல் விளங்கிச்சுன்னாக்கா இறந்தவர்கள் மீண்டு எழுந்து வந்திருப்பாங்க. அதுவும் நடக்கல. ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர்கள் செய்தது இத்தருணமே. ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர்கள் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம். எது சன்மார்க்க காலம்? இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், அதாவது தெய்வம் அவர்களுடைய காலத்திலிருந்து அது அது எவ்வளவு நாளைக்குங்கிறத அப்புறம் பண்ணி சொல்றாங்க. அவங்க அதையே சொல்றாங்க. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம். அந்த சன்மார்க்க காலத்துல நாம வாழ்றோங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேரு. இந்த மனு சதலங்கள்ல இந்த மனு குப்பைன்னு சொல்றாங்க தெய்வம். அந்த குப்பையில பொறுக்கி எடுத்தப்பட்ட வித்துக்கள் முத்துக்கள் நாமெல்லாம் அதை நினைத்து நாம் பெருமிதப்பட வேண்டும். அதை வள்ளலார் எப்படி சொல்றாருனாக்கா, ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம். உண்மை சொல்ல வந்தனேனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வாரில்லை. முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவர்களும் தெரிவித்தார்கள், தெரிவிக்கின்றார்கள், தெரிவிப்பார்கள். அதாவது முதல்ல உண்மை பத்திரிகையில சொன்ன மாதிரியே இப்ப அவங்க நம்ம தெய்வத்தினுடைய செயல் இப்படி எல்லாம் இருக்குங்கிறத ரெண்டாவது இந்த இதுல சொல்றாங்க. ஆண்டவர்களால் எல்லா நன்மையையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர்களால் எல்லா நன்மையையும் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லோருக்கும் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அவ்வளவு அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இந்த இடம் இது சத்தியம். சத்தியம் இது ஆண்டவர்கள் கட்டளை, அவரு கட்டளை இல்லை, இது ஆண்டவர்கள் கட்டளைன்னு சொல்றார். அதாவது இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? உன் கூட பிறந்த அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, இன்னும் கூட இருக்கிற ஆப்தர்கள் யாராலும் கொடுக்க முடியாத அத மாதிரி கோடி கோடி மடங்கு அதிகமான அந்த இதை நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னா ஆண்டவர்கள். இது ஆண்டவர்கள் கட்டளை அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். அவரு திடஞான கொண்டலராம் வடலூர் வள்ளற்பிரான் அவர்களின் தீர்க்க தரிசனம், சுத்த சன்மார்க்கம் ஒன்றுக்கே சத்தியம் கைகூடும் என்றும் சாகாத நிலை பெற்று சர்வ சித்தி வல்லபமும் பெறக்கூடும். மற்ற சமய மத மார்க்கங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு செல்ல கீழ்ப்படியாததால் அவற்றில் ஐக்கியம் என்பது இல்லை. நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும் போது முன் சென்ற பெரியோர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள். முன்பிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாய் வருவார்கள். சாத்தியராய் இரண்டர கலப்பார்கள். சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் ஆண்டவர்களிடத்தில் அன்பு. அதாவது எவ்வளவு கிளியரா அழகா சொல்றாரு. அதாவது இது வரைக்கும் எது இதெல்லாம் நடக்கல, இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், அப்ப யாரெல்லாம் வருவாங்க, அப்ப அந்த காலகட்டத்துல இது நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர்களிடத்தில் அன்பு. அவர்களுடைய நினைவில் நாம் இருப்பது. அவங்க நினைவுல நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்?
அவர்களை உச்சரித்துக் கொண்டே இருப்பதுதான். அதாவது பைபிள்ல சொன்னதான் ஒரே விஷயம். விசுவாசித்து இருக்கிறது. என்னை விசுவாசிப்பவர்கள் மரிப்பதில்லைன்னு பைபிள் சொல்லுது இல்லைங்களா? அந்த விசுவாசிக்கிறது தான் நம்மை கரையேற்றும். அந்த விசுவாசிப்பது என்பது நாம் தெய்வம் அவர்களை நம்முடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் நாம் வைத்து அவர்கள் அந்த நினைவோடு இருக்கிறது மட்டும்தான். அதான் விசுவாசம். வெற்றி தருகின்ற சுவாசம். யமன்பதி எல்லையில் வெற்றி தரக்கூடிய சுவாசம். அது விசுவாசம். அப்ப எது தெய்வ நினைவு மட்டும்தானே நமக்கு யமன் எல்லையில நிற்கும். வேற எது நிற்கும்? வேற எதுவுமே நிற்காது. வேற எதுவுமே நிற்காது. அவர்களுடைய அந்த செயல் மட்டும்தான் யமன்பதி எல்லையில் நின்று நம்மை கரையேற்றும். ஆகையால் அவர்களை விசுவாசிப்பவர்களே பாக்கியவான்கள். அவர்களுக்கு மரிப்பதில்லை. அவர்கள் என்றும் மரிப்பதில்லை. மெய்வழி தெய்வ வரலாற்று தடம் சுவடுகள் வாக்கியம் 237. இதுவரையில் கர்மசித்தருடைய காலம். இப்போது வரப்போகிறது ஞான சித்தருடைய காலம் என்று ஆண்டவர்கள் நடமாடும் திருமேனியை தாங்கிய காலத்தையும், பிறகு பிரகாச திருமேனி எடுத்து பலகாலம் ஆட்சி செய்யும் காலத்தையும் 2 காலமாக வள்ளலார் பிரித்து காட்டுகிறார். தூலத்தோடு அவர்கள் இருந்த ஆண்ட காலம், தூல மறைவிற்கு பிறகு அவர்கள் பிரகாச திருமேனி எடுத்து பல கோடி காலம் ஆள போற அந்த விஷயத்தை பத்தியும் வள்ளலார் சொல்றார். நீதி தேகத்தில் ஆண்டவர்கள் மாறியவுடன் அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அருளாசி நிகழ்த்துவார்கள். நீதி தேகத்தில் ஆண்டவர்கள் மாறியவுடன் அவங்க நம்ம தூலத்துல இல்லைன்ற நினைப்பே நமக்கு வரக்கூடாது. அவர்கள் நீதி தேகத்தில் இருந்து நம் ஒவ்வொருவருடைய தலையிலும் இருந்து அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள், அருளாசி நிகழ்த்துகிறார்கள். அப்படிங்கிறது தான் நம்ம மைண்ட்ல மனசுக்குள்ள எப்பயுமே வச்சிருக்கணும். என்றும் நான் ஞான சித்தர் செயல் நடவும் போது, சுத்தன் சன்மார்க்கம் வழங்கும் போது முன் சென்ற பெரியோர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள். முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாய் வருவார்கள். சாந்தியராய் 2 கலப்பார்கள் என்று கூறுவது மாண்ட மனு அனைத்தும் மண்ணிலிருந்து எழுப்புவார்கள் என்ற தீர்க்க தரிசனைப்படி ஆண்டவர்கள் நடத்த இருக்கும் இத்திருச்செயலை அப்படியே எடுத்து காட்டுவதாகும். மேலும் இதனை குறித்துதான் வள்ளலூர் வல்லபிரான் அவர்கள் நமது தெய்வத்தை செத்தவர்கள் எல்லாம் திரும்பி எழுந்து வர சித்தம் வைத்து செய்கின்ற சித்தியரே என்று அழைக்கிறார்கள். அதாவது வல்லபெருமான் எப்படி அழைக்கிறாங்களா? செத்தவர்கள் எல்லாம் திரும்பி எழுந்து வர சித்தம் வைத்து செய்கின்ற சித்தியரே அப்படி என்று அழைக்கிறார். நம்முடைய தெய்வத்தை வள்ளலார் அழைக்கிறாரு. திருமஞான குரல் பக்கம் 139 வரைக்கும். இது அதாவது இதை ஒட்டி அவங்க நம்முடைய வேதத்துல நம்ம என்ன தெய்வம் சொல்லியிருக்காங்க. முன்வந்த செம்மல்கள் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசக பெருமான், வடலூர் வள்ளற் பெருமான் இவர்கள் எல்லாம் இந்த மெஞ்ஞான பயிரேற்றுவதில் வஞ்சகமாகவா பாடுபட்டார்கள்? உண்மையாகவே உயிரை தியாகம் செய்து தானே பாடுபட்டார்கள். அவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தையே கொடுத்தாலும் தாங்கள் நடத்த வந்த மெஞ்ஞான பாதையை விட்டு மாறுவார்களா? மாறமாட்டார்கள். எவ்வளவு இடையூறு வந்தாலும் அவர்கள் வைராக்கியம் மங்குமா? மங்காதே. உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தத்தம் செய்து 12 வருடங்கள் ஆசானுடன் பூரண ஒட்டுதலோடு அரும்பாடுபட்டதால் தான் அது அவர்களுக்கு கிடைத்தது. எமக்கும் அவ்வாறே தான் கிடைத்தது. அவங்களுக்கு தெய்வத்துக்கும் அப்படிதான் கிடைத்தது. எம் உற்றார் உறவினர் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவருக்கும் அது கிட்டவில்லையே. ஏன்? அதற்கு அவர்கள் பாடுபடவில்லை. தவத்தின் மேம்பாட்டினால் எம் கையில் தனித்த அதிகாரம் கிடைக்கப் பெற்றது.
தவத்தின் மேம்பாட்டினால் அவர்களுடைய கையில் தனித்த அதிகாரம் கிடைக்கப்பெற்றது. முன்வந்த செம்மல்கள் ஒவ்வொருவரும் ஒரு தவ மேருவேயானாலும் அவர்களில் யாராவது 70 வருடம் வாடாத தவம் செய்தார்களா? எல்லோரும் சேர்ந்து அந்த பாட்டை தலையில் கட்டி விட்டார்கள். அதாவது இவங்க எல்லாம் வந்தவர்கள் எல்லாம் அவர்களால முடியல அப்படின்னு கடைசியா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நம்ம ஆண்டவங்க தலையில கட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க தெய்வம். உண்மை அதுதான். ஏன்னா எந்த ஒரு செம்மல்களும் அவர்கள் தூலத்தோடு இருந்த காலத்தில் மட்டும்தான் அந்த மெய்ச்செயல் நடைமுறையில் இருந்தது. அதுக்கப்புறம் அது இல்லை. ஆனா இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுது இந்த மெய்ச்செயல் செயல் ரூபத்துல இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதுனா, அப்ப இனியும் நடக்கும். இனியும் அதுக்கு கால அளவே சொல்லல. நெடுங்காலம் நடக்குங்கிறாங்க, வல்லமையோடு நடக்குங்கிறாங்க. அதுக்கு ஒரு அளவே கிடையாது. அது இன்னும் வலுவெடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த தவம் அது எதனால வந்ததுன்னா, அது நம்முடைய தெய்வம் அவர்கள் எலும்புருக தவம் செய்தார்கள் இல்லையா? அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் தவம் செய்தார்கள்? 70 ஆண்டு காலம். 70 ஆண்டு காலங்கிறது அவங்க சொன்னப்ப. அதுக்கப்புறமும் பல ஆண்டு போயிடுச்சு இது. அது ஏன்னா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அந்த 3 வேளையும் தவம், அந்த தவத்தை நாங்க பார்த்துருக்கிறோம். அந்த தவ காலத்துல அவர்கள் அந்த தவம் இருந்து வரும்போது அவங்கள நேருக்கு நேரு தரிசிக்கும் போது அது ஒரு அந்த கோடி சூரிய பிரகாசத்தை நேருக்கு நேரு நம்ம உள்ள பார்க்க முடியாது. அவங்களுடைய முகத்துல நாங்க பார்த்தோம். ஏன்னா அந்த மெய்ப்பொருளுடைய இது என்னன்னா கோடி சூரிய பிரகாசம்ங்கிறாங்க தெய்வம். அந்த கோடி சூரிய பிரகாசம் நாம கண்ணால இந்த கண் கொண்டு காண முடியாதுங்கிறாங்க. ஆனா தெய்வத்தை அந்த தவக்கோலத்திலிருந்து அவங்க வரும்போது பார்த்தவங்க கோடி சூரியனை பார்த்தவங்க. அப்படி ஒரு அந்த ஜொலிப்பு, அந்த ஒரு பிரகாசம், அந்த ஒரு கருணை, அந்த ஒரு இது அப்ப நாங்க அதை அனுபவிச்சவங்க. எம்முடைய ஓயா தவத்தின் பலனால்தான் உடல் பொருள் ஆவி 3ஐயும் தத்தம் செய்து பெற வேண்டும் என்று காலகாலமெல்லாம் இருந்த கண்டிப்பான சட்டத்தை நாம் மாற்றி உங்கள் எல்லோருக்கும் இந்த ஜீவரட்சிப்பை பரிசாக எளிதாக வழங்கி வருகின்றோம். அதாவது எல்லா சட்டத்தையும், இதுவரைக்கும் இருந்த சட்டத்திட்டங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளா அவங்கள நம்பி அவங்கள்ட்ட கையேந்தின எல்லாருக்கும் அதை பரிசாக பிச்சையாக அவர்கள் அந்த பாரதூர செயலை நடத்தி கொண்டு வருகிறார்கள், கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதை பெறுவதற்கு பாத்திரமானவர்களாக நாம் கையேந்தி அதை பெற வேண்டும். அதுதான் அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை போடணும்னு. ஆனா தெய்வம் அப்படி இல்லை. எந்த கை நேற்றினாலும் எல்லாருக்கும் பிச்சை போட்டாங்க. அதை பிடிச்சிக்க வேண்டியது நம்மது. அதுல இருந்து கரையேறி மேல ஏறிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது மகனே உன் சமத்துன்னு சொல்லிட்டாங்க தெய்வம். சமத்துன்னா நம்ம ஒன்றும் தவம் பண்ண சொல்லல, அவங்க சிம்பிளா சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன சாதாரண விஷயம்தான், நினைவில் அவர்களை வைத்துக் கொள்வதுதான். அது அடுத்தது அவர்கள் சொன்ன சட்ட திட்டங்களை கடைபிடிப்பது, அந்த நம்முடைய வேதங்களை உயிரோனும் மேலாக எண்ணி பாவிப்பது, அதை நம்ம படிப்பது, பேசுவது, அனைவருக்கும் எடுத்து சொல்லுவது. இதெல்லாம் இது ஒரு சாதாரண விஷயம். நீ எல்லாத்தையும் பாரு, இந்த இக பர சௌபாக்கியங்கள் அனைத்தையும் உனக்கு நான் வழங்குறேன்றாங்க. அதுக்கு பரிசாக இது எல்லாத்தையும், அதாவது நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் காதை கொடுக்கறதுக்கு பலனா அவங்க இகப்பர சௌபாக்கியங்கள் அனைத்தையும் நமக்கு கொடுக்குறாங்க. இக பலனை கொடுப்பாங்க சில இது, இல்ல பரத்துக்கான பலனை கொடுக்கக்கூடியவர்கள் சில குருமார்கள் இருந்தாங்க. ஆனா இக பர சௌபாக்கியனாக நம்ம எல்லாரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தனிப்பெருங்கருணை அந்த அருட்பெருஞ்சோதி யாருன்னா நம் தெய்வம் தான். உபநிடதத் தெளிந்த ஓளி மலையின் பாதம் உருகு மாதவத்தாதம் பாதம் போற்றி. உபநிடதத் தெளிந்த ஒளிமலையின் பாதம் உருகு மாதவத்தாதம் பாதம் போற்றி. நவகோடி சித்தரபிராமி பாதம் நாட்டமது அகலாத பெரியோர் பாதம்
நிபுணமணி விளக்காமென் ஆசான் பாதம் நெடுங்காலம் கடந்த இருபாதம் போற்றி அவங்களற்று ஆனந்த நிலையும் கண்டு ஆனந்த களிப்படியே நரைந்தவாறே உபனிடத தெளிந்த ஒளி மலையின் பாதம். அதாவது அந்த ஆதம் பாதம். ஆதம் பாதம்ங்கிறது எல்லாம் உலகத்துல பாதம்னா காலை தூக்கி தலையில வைக்கிறது தான். ஆனா இது அப்படி இல்லை. நம் ஒவ்வொருவருடைய தலையிலும் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த திருப்பாதம். அது சதா சர்வ காலமும் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய திருப்பாதம். அந்த நடனமும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அது உமாபட்சி. அது மண் தீண்டா பாதம். உபனிடத தெளிந்த ஒளி மலையின் பாதம். அது உருகுமா தவத்தாதம் பாதம். அது ஆதம் பாதம். அப்ப இருந்து வந்தது பாதம். எப்ப இருந்து வந்தது? ஆதம் காலத்திலிருந்து. எப்ப மனு கோழி முளையிட்டு மனு உற்பத்தி ஆனானோ அப்ப இருந்து உன் தலையில இறைவன் பதித்து அனுப்பிய பாதம். அது ஆதம் பாதம். நவகோடி சித்தர் அபிராமி பாதம். எல்லா நவகோடி சித்தர் அபிராமி பாதம். நாட்டமது அகலாத பெரியோர் பாதம். பெரியவர்கள் எல்லாம் நாட்டம் அகலாம அவங்க எல்லாம் தவம் பண்ணாங்கல்ல. நாட்டம் போது அகலாதுன்னா அவங்க தவம் பண்ணவங்க. தவம் பண்ணவர்கள்ட்ட இருந்த அந்த அதே பாதம் தான். நிபுணமணி விளக்காம் என் ஆசான் பாதம். அவங்க ஆசானை பத்தி அவங்க சொல்லாத இடமே கிடையாது. அவங்க ஆசான என்ன சொல்றாங்க? நிபுணமணி விளக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னது? விளக்கு, மணி விளக்கு. நிபுணமணினா மணி விளக்கு கேள்விப்பட்டிருக்கோம், விளக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். நிபுணமணி அறிவு, நிபுணம், நிபுணத்துவம். எல்லாத்துக்கும் அதுக்கு விடை இருக்கு. அதுல இருந்து கிடைக்காத விடை எதுவுமே இல்லை. அதுதான் நிபுணம், நிபுணத்துவம். அந்த நிபுணமணி விளக்கு எதுன்னா அவங்க ஆசான் சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்தானே அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அதனால ஆசானை போற்றுறது. தெய்வம் எந்த இடத்துலையுமே ஆசானை போற்றாத அவர்கள் எந்த ஒரு இதையுமே கடந்து போனதே இல்லை. நிபுணமணி விளக்காம் என் ஆசான் பாதம் நெடுங்காலம் கடந்த இரு பாதம் போற்றி அவங்களற்று ஆனந்த நிலையும் கண்டு ஆனந்த களிப்படியே நரைந்தவாறே. அது எதுக்கு? அந்த அவங்கள் எல்லாம் அத்து போய் ஆனந்த நிலை நாம் அடைவதற்கான, ஆனந்த களிப்பு அடைவதற்கான நம்மிடம் அரைந்து வைக்கப்பட்ட பாதம், அரைந்த பாதம். அது ஆசான் பாதம். வான வேதாந்த சஞ்சீவி குரு வள்ளல் கொடுத்தவா சுகியின் சஞ்சீவி. வான வேதாந்த சஞ்சீவி குரு வள்ளல் கொடுத்தவா சுகின் சஞ்சீவி. கற்பனை கடந்த சஞ்சீவி, கற்பனை கடந்த சஞ்சீவி. யாரும் காண ஒன்னா காட்சி பூட்டும் சஞ்சீவி. சொற்பொருட்கெட்டா சஞ்சீவி, சொற்பொருட்கெட்டா சஞ்சீவி. தீனம் தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவி. வான வேதாந்த சஞ்சீவி குரு வள்ளல் கொடுத்தவா சுகியின் சஞ்சீவி. சஞ்சீவி சஞ்சீவி சஞ்சீவிங்கிறோம் நம்ம. சஞ்சீவிங்கிறது சஞ்சீவினுடைய இது என்ன? சஞ்சீவினுடைய சஞ்சீவி எது? சஞ்சீவினா எதை சொல்லுவோம்? சொல்லுங்க. எது சாவா வரம் அளிக்குமோ, எது அழிவில்லாத
நித்திய வாழ்க்கையை நமக்கு அருளுமோ, அதுதான் சஞ்சீவி. அதாவது எது உயிரை வந்து பாதுகாக்குமோ, உயிரை வந்து திரும்ப உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்குமோ, அதுதான் சஞ்சீவி. அது அந்த சஞ்சீவி எதுன்னா, ஒரு வள்ளல் கொடுத்த வாசுகியின் சஞ்சீவி. நமக்கு அது சஞ்சீவி எதுன்னா, நம்முடைய வள்ளல், நம்முடைய வள்ளல், நம்முடைய தெய்வம், நம்முடைய குரு பெருமான் அவர்கள் நமக்கு கிடைத்த அந்த வாசுகியின் சஞ்சீவி. வாசுகி வாசுகி தானே உங்களுக்கு சஞ்சீவியை கொடுக்குது. அதாவது சஞ்சீவிங்கிறது அமுதம் இல்லைங்களா? அமுதம் தான் சஞ்சீவிங்கிறது அமுதம். திருப்பார்ப்படலை கடைந்து எடுக்க வரும்போது அதுல இருந்து அமுதம் வருது. அதுதான் சஞ்சீவி, அதுதான் சாவா மருந்து, அதுதான் அமரனாக்கக்கூடியது. அதாவது நாம வந்து நரனிலிருந்து மனுவாக இருக்கிறோம், மனுவிலிருந்து நம்மை அமரனாக அடுத்த இதுக்கு உயர்த்தக்கூடிய மருந்து, அந்த சாவா மருந்துங்கிறது சஞ்சீவி. அந்த சஞ்சீவி எது அப்படின்னா, குரு வள்ளல் கொடுத்த வாசுகியின் சஞ்சீவி. நம்முடைய குருகொண்டல் பெருமானவர்கள் நமக்கு அருளி இருக்கக்கூடிய அந்த அருள்முத திரு ஒலி, அதுதான் சஞ்சீவி. அதுதான் நம்மை கடைத்தேற்றக்கூடியது, அதுதான் நம்மை மறுபிறப்பாளனாக மாற்றக்கூடியது. அதற்காகத்தான் நமக்காக இன்னும் ஒரு யோனி படைக்கப்பட்டது தனியாக. அதாவது எறும்பு கடை யானை முதல் அதுக்கு எல்லாம் ஒரு 4 யோனியில எல்லாத்தையும் அடைக்கிறாங்க. ஆனா மனிதனை அமரனாக மாற்றக்கூடியதற்கு தனியாக ஒரு யோனி படைக்கப்படுகிறது. அந்த யோனியை எப்படி படைக்கப்படுதுன்னாக்கா, அது அவர்களுடைய அந்த அருள்முதத்தை அருந்துவதற்காக படைக்கப்படுகிறது. அதை அருந்தும் போது அது சஞ்சீவியாக மாறி நம்மை வந்து பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வரத்திலே ஏற்றுகிறது. அந்த சஞ்சீவி, அந்த சஞ்சீவி கற்பனை கடந்த சஞ்சீவி. அந்த சஞ்சீவியினுடைய செயலுக்கு நம்ம கதை, அதாவது எவ்வளவுதான் அதுக்கு இது சொன்னாலும் அதை வந்து நம்ம எட்டி பார்க்க முடியாது, முழுமையா அதை உணரவும் முடியாது, அதனுடைய வல்லமையை வந்து நம்ம தெரிந்து கொள்வதுங்கிறது முடியாது. ஏன்னா அது கற்பனை கடந்த சஞ்சீவி. ஏன்னா அவர்களுடைய அந்த அருளமுதம்ங்கிறது அதுக்கு வந்து இதே கிடையாது, எல்லையே கிடையாது. அதனுடைய வல்லபத்திற்கு எல்லை கிடையாது. ஏன்னா கேடுகட்டவனாக இருக்கக்கூடிய கொலையாளியை கூட, எல்லா இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள கூட மாற்றி, அவர்களை வந்து நரனாக இருந்தவர்களை மனிதனாக மாற்றி, மனிதனிலிருந்து அமரனாக மாற்றி பரமபத முத்தி மகிழ்ச்சி வாழ்வரத்தில் ஏற்றி வைத்த நம்முடைய தெய்வம் அவர்களுடைய அந்த சஞ்சீவி இருக்க, அது வந்து இதுவரைக்கும் இந்த உலகம் காணாத சஞ்சீவி, இதுவரைக்கும் யாருமே பார்க்காத சஞ்சீவி. அது நம்முடைய காலத்துல வந்து அது நமக்கு இனாமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அருந்த வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு ஒண்ணு நம்ம வந்து திறந்து வைக்கணும். சொற்பொருட்கெட்டா சஞ்சீவி, தினம் தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டனைக்கும் சஞ்சீவி. சொற்பொருள், அதாவது அதுக்கு சொல்லு பொருள்லாம் சொல்லிட்டு அதை வந்து நம்ம வியாக்கியானம் பண்ணி அதை விளங்க வைக்க முடியாது. ஆனா தன்னை தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவி அது. அது அவங்கள நம்ம அப்படி நம்ம லேசா அவங்கள பக்கம் கொஞ்சம் திரும்பினா போதும், அது நம்மளை இழுத்துக்கும். தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவிங்கிறாங்க. அது வந்து அந்த பேரருட் பெருங்கருணை, அந்த பெருங்கருணைக்கு எல்லையே கிடையாது. அவர்களுடைய பெருங்கருணை வந்து இது வரைக்கும் எந்த இதுலயும் யார்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. 8 சஞ்சீவி, இதை எட்டாதவனை எட்டி மிதிக்கும் சஞ்சீவி. 8 சஞ்சீவி. எது 8 சஞ்சீவி? எப்படி, என்ன 8 என்ன 2? எட்டு எண்ணென்ப அகரம் உகரம் எண்ணென்ப எழுத்தென்ப இவ்விரண்டு கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு திருவருட்புரான் சொல்றாங்க. அந்த 8 2 தான் சொல்றாங்க தெய்வம் இந்த இடத்துல. 8
நாம. 2 அவங்க. அதாவது பிள்ளையார் சுழி 2. 8 எண்ணம் ஜீவாதி நாம தான். இந்த 8 அந்த எண்ணெய் அந்த எழுத்து அடையிறது தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். 8 2ஆன சஞ்சீவி, இதை எட்டாதவனை எட்டி மிதிக்கும் சஞ்சீவி, இதை அறிந்து கொள்ளாதவனை எட்டி மிதிச்சு கீழே தள்ளிடும், கக்கிடும். அதான் அந்த 8 2 அறிந்து கொள்ள வேண்டும். அதை எட்டாதவனை எட்டி மிதிக்கும் சஞ்சீவி, மட்டுப்படாத சஞ்சீவி, என்னுள் வந்து புகுந்து பூரிக்கும் சஞ்சீவி. இதை நீங்க நாம இதை நமக்குள்ள இதை உணர்ந்து அந்த நம்ம தெய்வம் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து அதை பார்க்கும்போது என்னுள் வந்து புகுந்து பூரிக்கும் அப்படிங்கிறாங்க தெய்வம். பூரிக்கணும், பூரிக்கும் சஞ்சீவி, வேதம் பழுத்த சஞ்சீவி. எல்லா வேதத்தையும் காயாக இருந்த, கல்லாக இருந்த, நூலாக இருந்த, பேப்பரா இருந்த, இல்ல எப்படி இருந்தாலும் சரிதான், அதை வேதம் பழுத்த சஞ்சீவி அப்படி பழமாக ஆக்கி நமக்கு அதை ஊட்டுனாங்க அந்த சஞ்சீவிய தெய்வம். இது மேலான புண்ணியற்கே இதுவும் சஞ்சீவி. நம்மள சொல்றாங்க மேலான புண்ணியற்கே இதுவும் சஞ்சீவி. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நாம யாரு அப்படின்றது இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். மேலான புண்ணியர்களுக்குத்தான் அந்த சஞ்சீவி எய்தும். அப்ப அந்த சஞ்சீவியை இப்ப நாம பருகி கொண்டிருக்கிறோம் என்றால் நாம யாரு? மேலான புண்ணியர். இது நான் சொல்லல, தெய்வம் நம்மளை வாழ்த்துறாங்க. அப்படி தெய்வம் நம்மை, அதாவது அவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவங்க அனந்தர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சந்ததியினாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்கள் யதார்த்த நன்மனத்தினராக இருந்தாலும் சரி, இல்லை அவர்களை நம்பிய அவர்களை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் மேலான புண்ணியர். எவ்வளவு பெரிய பதவியை நமக்கு தெய்வம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். நாதம் விளங்கும் சஞ்சீவி, நல்ல நடுநிலை நாயகமான சஞ்சீவி. நாதம் விளங்கும் சஞ்சீவி. நாதம், நாதர் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடியது அந்த ஒலி நாதம். நம்மகிட்ட இருந்து வர்றதில்லை. நாதருடைய அது ஏன்னா அவங்க விளைந்தது, அந்த நாதம் விளைவேறி அது அந்த நாதர்ங்கிற பட்டம் பெற்று அவர்கள் தெய்வமாக அந்த எல்லாவற்றிற்கும் மேலான இடத்துல இருக்கிறதுனால அவர்களிடத்தில் இருந்து வரக்கூடிய நாதம் அது சஞ்சீவி. நாதம் விளங்கும் சஞ்சீவி, நல்ல நடுநிலை நாயகமான சஞ்சீவி. அது எப்படின்னா நடுநிலை. ஏன்னா அவங்களுக்கு பேதம் கிடையாது, எல்லாரும் தராசு தான். அதனாலதான் அவங்க நீதி. அவங்க தவிர வேற யாரும் நீதிமான் கிடையாது. அத ஒரே இதுதான், ஒண்ணு இங்க இல்லைன்னா அங்க. நம்ம எங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஐம்போரி என சொல்வார் வாயில், அத்தை அறியார்கள் மெய்ப்போரியான சஞ்சீவி. பொய்யான உடலை மெய் என்னும் வேஷ புலையர்கள் அறியாத பூத சஞ்சீவி. ஐம்பூதம், ஐம்பொறி, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுல மத்த எல்லாம் தெரியும். ஆனா மெய்யின்னா என்னன்னு கேட்டா இந்த உடம்ப காட்டுவோம். நம்ம எல்லாரும் உலகம் பூராவும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய தெய்வத்தில் வந்த பிறகுதான் அந்த மெய்ங்கிறது அது அல்ல. அழிந்து போகக்கூடிய எது எப்படி மெய்யா இருக்க முடியும்? அழியாத நம்முடைய பிரானவர்களுடைய சொரூபமாக நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மாமா தான் அந்த மெய் அப்படிங்கிறத அவங்க நமக்கு சுட்டி காட்டின பிறகுதான் நம்ம அதை உணர்கிறோம். அந்த மெய்யினுடைய பத்தி தான் நம்ம இவ்வளவும் பேசுறோம். அந்த மெய்யை அடைவதற்காகத்தான் நாம இவ்வளவு பாடுபடுறோம். அந்த மெய்ங்கிறது தான் என்றும் அழியாத ஒரு பொருள். அதுதான் நம்மளை அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியது. அது நம்மிடத்தில் வைத்து படைக்க பெற்றிருக்கிறது என்பதை உணர வேண்டும்.
அதை உணராம பொய்யான உடலை மெய் என்னும் வேஷ புலையர்கள் அறியாத பூத சஞ்சீவி அது. வேஷப்புலையர்கள் அதை அறிய முடியாது. அதாவது வேஷம் போடுறவங்களால அறிய முடியாது. யதார்த்த நன்மனம், அதுக்கு தான் சொன்னாங்க தெய்வம் கடைசியா. அந்த யதார்த்த நன்மனம் படைத்தவர்கள் மட்டும்தான் அது நான் வேறு அவங்க வேறு இல்லை, அவங்க தான் நம்மகிட்ட இருக்கிறாங்க, நம்ம அவங்க இல்லாம நம்ம இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தம், அந்த எண்ணம் இருக்கிறவர்களுக்குத்தான் அது அந்த பரிசாக தெய்வம் கொடுத்தாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்பவும் கொடுப்பாங்க. அதாவது அவங்க நமக்கு எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. அமானிதம்ங்கிற பெரிய விஷயத்த நமக்கு கடனாக கொடுத்து இறைவன் அனுப்புறான். அமானிதம்ன்றது அறிவு. அதாவது நம்ம இடத்தில் நம்ம எண்ணம் தான் நம்மகிட்ட இருக்கிறது எண்ணம். அமானிதம்ங்கிறது பரமாத்மா. அதுல என்ன இருக்கு, அது ஏழ்நிலை கம்பமாக புத்தேளிர் உலகாக ஆதம் பாதமாக இருக்குன்றாங்க. அதுல என்னென்ன இருக்குன்னா காலம், நியதி, கலை, வித்தை, ராகம், புருடன், மாயைங்கிறாங்க. அந்த ஏழையும் இவ்வளவு விஷயங்களும் அதுல இருக்குது. அது ஒன்னொன்னுக்கும் ஒரு இது இருக்குது. அது ஒன்னொன்னு ஒரு ஸ்டேஜ். அந்த ஒரு எல்லாவற்றையும் தாண்டி போய் தான் தெய்வம் அந்த மேலான அந்த இடத்துல போய் நின்று நம்ம எல்லாருக்கும் இலவசமா இவ்வளவையும் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையை அவர்கள் பெற்றார்கள். நாம அவங்கள நினைச்சுக்கிட்டு அவர்களை போற்றி அவர்கள் சொன்ன வழியில நம்ம நடந்தா போதும். மற்றதெல்லாம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணினும் இது பிராக்டிகல் பண்ணணுங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இது அடுத்தது அது வேண்டாம். ஞான முளை கண்ட முதல் கோட்டிலிருந்து இதுவரை இங்கல்லாமல் வேறு எங்கே உயிர்ப்பயிரேற்றும் ஊர் உண்டாகி இருந்தது? இது மாதிரி ஒரு ஊரு வேற எங்கேயாவது உண்டாயிருக்குதான்னு பார்த்தா இல்ல. மற்ற ஊர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது எம்மட்டு என்றுதான் நீ நினைப்பாய். ஆனால் இது இம்மட்டோடு நிற்பது அல்ல. இது ஓரளவு பெருகியதும் திடுதிப்பென்று மற்ற அபத்த பொய்யெல்லாம் அழிந்துவிடும். பிறகு தான் மட்டும் நிலைத்து நின்று தரணி எங்கும் பரவப் போகிறது. இப்ப வல்லப்பெருமான் சொன்னாங்க இல்லைங்களா, அது உலகம் முழுவதற்கும் உய்வதற்கான ஒரே இடமாக அது பறந்து விரிந்து போக போகுதுன்னு அதை தெய்வம் நம்ம வாக்கியத்திலையும் சொல்றாங்க. அதற்கான ஒரு சூட்சும சூது, ஒரு கபட சூத்திரம் மனுமுலை கண்ட அன்றே செய்து முடித்தாயிற்று. இப்ப இல்ல, அப்பவே செஞ்சுட்டாங்க. இது எப்ப விளங்கணும், அது எப்ப அந்த சூட்சும சூது எப்ப அவிழ்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இப்ப தெய்வம் அதை அவிழ்த்துட்டாங்க. அது இப்ப நிகழ்ந்தே கொண்டு இருக்கிறது. மனுப்பூண்டுகள் ஒவ்வொன்றின் தலையிலும் ஒவ்வொரு முளை கிளம்பி இருக்கிறது. அந்த முளையே அந்த பூண்டை அழிக்கப் போகிறது. ஒருவன் தான் பிழைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவன் அழிந்து போக வேண்டும் என்று எண்ணுகிற அந்த அழி எண்ணம் தான் அந்த முளை. அது வேகமாக வளர்ந்து விரைவில் பலன் தரப்போகிறது. ஆனால் பலன்தான் அவனவன் எதிர்பார்க்கும் வண்ணம் இருக்காது. வேர் மேலே வர வேண்டும், தண்டு கீழே போக வேண்டும் என்று எண்ணி ஒருவன் ஒரு விதையை எப்படியெல்லாமோ திருப்பி வைத்து நட்டானான். முளை மேலே கிளம்பியதும் ஆகா, வேர் மேலே வந்து விட்டது, நாம் எண்ணியபடியே நடந்து விட்டது என்று அவன் ஆனந்தப்பட்டானான். ஆனால் அந்த முளையோ ஓரிரு நாட்களில் வில் போல் வளைந்து வேர்ப்பாகம் கீழே போக தண்டு பாகம் மேலே வந்து விட்டது. அவன் எண்ணம் அவனை ஏமாற்றி விட்டது. இது போலவே மனுப்பூண்டின் தலையில் உள்ள அந்த முளையே மனுப்பூண்டை அழிக்கப் போகிறது. அவனது எண்ணமே அவனுக்கு எதிரியானால் அதனால் அவனவனுக்கும் வரும் அழிவை யார் தடுக்க முடியும்? அவங்கவுங்க எண்ணம் தான் அவங்களுடைய அழிவுக்கு காரணம் தெய்வம் சொல்றாங்க. அப்ப அதை யாராலையும் தடுக்க முடியாது, அது நிகழ்ந்து ஏறும். இந்த பாரதமாவது இன்னதென்று நீ யூகிக்க முடியாத ஒரு யுத்தியினால் நிகழப் போகிறது. அது எப்பேற்கொத்த யுத்தி என்றால், உண்மையிலேயே மழுங்கி மடிந்து மட்டையாக இருக்கின்ற ஒன்றை மனிதர்கள் யாவற்றாலுடைய கண்களுக்கும் மிகவும் கூரோங்கியதாக காட்டுகின்ற மகா கபட யுத்தி அது. விதையிலிருந்து முளை கிளம்புவதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அந்த முளை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது?
கூறாகத்தானே இருக்கிறது. ஆம், அதன் முளை பார்க்க கூறாக இருப்பினும் அது உண்மையில் அவ்வாறு இல்லை. அது பஞ்சிழை போல மடிந்திருக்கிறது. இந்த மடிப்புதான் மண்வெட்டி போல மண்ணை பிரித்து தள்ளி முளை வெளிவர உதவுகிறது. இது இந்த உலகத்துக்கு தெரியாது. முளை கூறானது என்றே உலகம் முழுவதும் கெட்டியாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு மட்டையாய் உள்ளதையே கூறானதாக காட்டுகின்ற அதே யுத்திதான் மேலே சொன்னபடி மனுவின் தலையில் அந்த நாத முளையை கிளம்பச் செய்துள்ளது. இது யாருடைய யுக்தி என்று நீ நினைக்கிறாய்? சொல்லனா கபடுடைய சோதி பெண்ணாளாகிய மார்க்கக்காரியின் யுக்தி அது. அந்த அந்த மகா கபட யுக்திக்குத்தான் அரபியில் ஹெக்மத் என்று பொருள். இது அரபு வேதத்தில் மட்டும்தான் பேசப்பெற்றிருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எல்லா மறைகளிலும் பேசப்பெற்றுள்ளது என்பதை நாம் எடுத்து காட்டிவிட்டோம். ஒரு வேதத்துக்கே உரியது என்று சொல்லப்பெற்ற ஒவ்வொன்றையும் சகல வேதங்களுக்கும் உரியதாக விளக்கி விவரித்துள்ளோம். சாதிப்பூவே போதிப்பூவாயிருந்தால் தேவ விரி வர்ஷிப்பு இப்படி அதிகமாகத்தானே இருக்கும். அதாவது ஒரு பெரியவர்கள் வரும்போதும் சகல வேதங்களுக்கும் உரியதான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அது அப்பப்ப அவங்க என்னன்னா அவங்களுடையது அடுத்தவங்க வரும்போது அது என்னது இல்லை, அது வேற இது வேற அப்படின்னு பிரிச்சு தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா தெய்வம் மட்டும்தான் எல்லாவற்றையும், அதாவது போதிப்பூவே வேத வர்ஷிப்பு, சாதிப்பூவே போதிப்பூவாயிருந்தால் வேத விரி வர்ஷிப்பு இப்படி அதிகமாகத்தானே இருக்கும். இவ்வாறு பூமி இடங்களுக்கும் இது விரிக்கப் பெறுவது எதற்கென்றால் மனித குலம் முழுவதுமே தன் உன்னதத்தை அறிந்து உயட்டும் என்பதற்காகத்தான். மனிதனுடைய உன்னத வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் தருக்கிணத்திலிருந்து மனித குலம் வரை ஒவ்வொரு இனமாக கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி கவனித்து பார்த்தால்தான் இறைவன் ஜீவராசிகளை எப்படி படிப்படியாக வைத்து மனிதனை மட்டும் எந்த உச்சத்துக்கு ஏற்றியுள்ளான் என்பது விளங்கும். தருக்கிணத்திலிருந்து மனிதன் வரையுள்ள எல்லா தோற்றங்களும் 4 வகை யோனிப்பிறப்பில் முடிந்துவிடும். ஆனால் மனுவுக்கு மட்டும் அடுத்து 5வதாகிய தேவ யோனியில் 7வது பிறப்பெடுக்கும் அரிதனும் அரிய வாய்ப்பு தரப்பெற்றுள்ளது. அண்டம் என்ற ஒரே யோனியிலேயே கொசு முதல் அண்டரண்ட பட்சி வரை உள்ள பல ஜாதிகள் தோன்றுகின்றன. எலி முதல் யானை வரை உள்ள பல வகைப்பட்ட மிருக ஜாதிகளுக்கும் சினை என்ற ஒரே ஒரு யோனிதான் வகுக்கப்பட்டுள்ளது. இப்படியே ஒவ்வொரு யோனியிலும் பல சாதிகள் உண்டாகின்றன. ஆனால் தேவப்பிறப்புக்கு மட்டும் தனியாக ஒரு யோனி படைக்கப்பெற்றுள்ளது. இந்த ஒரு சாதிக்கு மட்டும் தனியாக ஒரு வீடு தரப்பெற்றுள்ளது. அந்த தனித்த உரிமை பேற்றை, இந்த தன்னிகரற்ற உன்னதத்தை, கனங்கொண்ட பெருமிதத்தை கைப்போடக்கூடிய வல்லபம் பெற்ற இந்த மனித பிறப்பு அழிவுக்கு வந்தது என்று கொஞ்சமும் நினைக்கவே முடியாது. உலகத்தில் உள்ள எந்த ஒரு நல்ல விதையும் மண்ணில் போட்டதும் முளைப்பதற்காக ஆத்திரம் என்ற வீறு கொண்டு நிற்கும். ஆகவே அது வேகங்கொண்டு வீறு கொண்டு முளைக்கும். இத்தனைக்கும் அது ஓரறிவு பிறப்பு தானே. அதற்கே இவ்வளவு வீறு உண்டென்றால் தெய்வ பிறப்பு எய்தியவன் என்ன வீறு கொண்டிருக்க வேண்டும், என்ன கனங்கொண்ட அறிவோடு இந்த உன்னத பிறப்பின் தகையை வைத்து நடத்த வேண்டும். புல்லறிவுடையவனா அதற்கு தகுதியுடையவன். ஒரு எலியானது தேவயோனியில் பிறந்து எப்போதாவது தேவ பிறப்பை அனுபவிக்க முடியுமா? முடியாதே. அதை நாம் வம்பிலே இழுத்து ஆக்கி வைத்தாலும் அது ஓடவே ஓடும். அந்த எலியை போன்றவர்கள்தான் இதை விட்டு போனவங்கள் எல்லாம். கனங்கொண்ட அறிவுடையவனுக்குத்தான் தேவ பிறப்பை நிகரில்லாதது என்று மதிக்க வரும். அவனுக்குத்தான் கடவுள் எப்பேற்கொத்த காருண்ய கடலாக இருந்தால் நம்முடைய இந்த பீத்த உடலில் வந்து குடியேறுவார் என்று உருக்கமுடன் எண்ணி பார்க்க வரும். கடவுள் எவ்வளவு கருணை உள்ளவராக இருந்தால் இந்த நாற்ற பீத்த உடலில் வந்து அவர்கள் குடியேறி இருப்பார்கள் என்ற அந்த உன்னதத்தை எண்ணி பார்க்க எப்ப வரும்னாக்கா, அதை பற்றி நம்ம அந்த உன்னதத்தை தெரிந்தால் மட்டும்தான் நமக்கு அதை எண்ணி பார்க்கவே முடியுங்கிறாங்க. எலி முதல் யானை வரையிலும் உள்ள பல ஜாதிகளுக்கும் சினை என்ற ஒரு யோனிதான் என்று கண்டிப்பாக விதித்துவிட்டு
இந்த தேவசாதிக்கு மட்டும் தனித்த ஒரு யோனி தந்தது என்ன தனிப்பெருங்கருணையாக இருக்க வேண்டும். யோனி என்றாலும் எப்பேற்கொத்த யோனி, மாசடராத, இரத்தவாடையே இல்லாத, புலால் மனமண்டாத தனித்ததொரு யோனி. அது மகா சுத்தாதி சுத்தம் கொண்டது, மறுபற்ற மாசற்ற மாணிக்க சுத்தம் பொருந்தியது. அதில் அழிவென்பது வந்து துளி கூட ஒட்ட முடியாது. அதன் அழகோ இனிக்கின்ற அழகு, மணக்கின்ற அழகு. அதன் ஒளியோ மாணிக்க பேரொளி. டைம் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? இன்னும் 2 நிமிஷம். மாணிக்கம் மாணிக்கம் என்று சொல்வார்களே தவிர இந்த உலகத்தவர் எவரும் எந்த மாணிக்கத்தையும் கண்டிருக்க மாட்டார்கள் என்று எமக்கு நிச்சயமாய் தெரியும். ஆகவே அதன் பேரொளி வல்லபத்தை உனக்காக சொல்கிறோம். வைரம் ஒன்றை எடுத்து இளஞ்சூடாக தேய்த்து விட்டு பார்த்தால் அதன் சுத்தம் அதில் பட்டை பட்டையாக வேறு வேறு டாலுடன் ஒளி வீசும். அந்த ஒளி வீசும் பட்டையைப் போல் கோடி மடங்கு ஒளி கொண்டது மாணிக்கம். அவ்வளவு பேரொளி கொண்டதே தவிர தன்பால் உயிரை இழுக்கும் மனமோ உயிரை ஒட்ட வைக்கும் இனிப்போ அதனிடம் கிடையாது. இந்த உலக மாணிக்கம் இத்தகையதுதான். ஆனால் அந்த அக உலகத்து ஜீவ மாணிக்கமோ மணக்கின்ற மாணிக்கமாகவும் இனிக்கின்ற மாணிக்கமாகவும் உள்ளது. அதன் பேரண்ட பெருமணத்தில் சிறிதளவு நீட்டினாலும் அது உன் நாசியை பிளந்தெறிந்துவிடும். அதன் இனிப்போ அளவிடற்கரியது. உலகின் இனிப்புக்கள் அவ்வளவையும் திரட்டினாலும் அந்த ஜீவ மாணிக்கத்தின் இனிப்பிற்கு கோடியில் ஒரு பங்கு இருக்காது. இன்னும் அதன் பேரொளியை பேரழகும் பெருமிதமும் பரிசுத்தமும் வருணனை கெட்டாத பெரும் பார பரப்புடையவை. காலமெல்லாம் இனச்செயலியை இவன் பழகி கொண்டதால் அந்த பெருமிதத்தை எட்டும் அளவுக்கு இவன் அறிவு நீளமாக வளரவில்லை. இவன் அறிவுக்கு தனித்த ஒரு பரிசுத்த விளைவு கொடுத்து வளர்த்தால்தான், அதை அந்த சிவமாணிக்க பரிசுத்தத்தில் ஒட்டி படிய வைத்து வளர்த்தால்தான் இவன் அறிவு எட்டா பெருநிலைகளுக்கெல்லாம் இவனை எட்டும்படி வாரி தூக்கும். ஜாதிகளின் கர்த்தாவே, பேசலாம். அடுத்த சபையில முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அதாவது நம்ம இப்ப பேசுனது விஷயங்கள் எல்லாமே முக்கியமானது என்னன்னா, நம்முடைய நினைவில் அவர்களை கொள்வது தான், நம்ம அவங்கள வச்சுக்கிறது தான். நம்முடைய நாவில் மூல மந்திரத்தினையும் நினைவில் தெய்வம் அவர்களையும் நாம வச்சுக்கிட்டு, தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே, அவங்க இருக்கிறாங்க, அவர்கள் இல்லாம நாம ஒரு அணு கூட அசைய முடியாதுங்கிற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. நமஸ்காரம். நம்முடைய அதாவது இன்னைக்கு மாமாவுடைய மாமா கரிதிர்ச்சி மெய்வழி காலை செங்கோல் இந்த பகிர்வு நமக்கு மிக செல்ல தெளிவாக மின்னி காட்டுகிறது. என்னவென்றால் அவருடைய பகிர்வு நமக்கு, அதாவது தெய்வ உணர்வுகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அததான் நம்ம மான்மியத்துல தெய்வம் பாட்டை அவர்கள் தெய்வத்தை எப்படி கை போட்டாங்க அப்படின்றதைய அது மிக அழகாக அந்த மான்மியத்துல மின்னி காட்டுவாங்க. நினைவில் ஊறிய நினைவீதி ஏதன நினைவு கொண்டு பின் நினைவீனை ஓரூர தனிகை நீன் மலை தண்ணீனை வீசின தனிகை நீன் மலை தண்ணீனை வீசின அப்படின்னு. அதாவது தெய்வம் நினைக்கல, அவங்க பாட்டை அவர்கள் தெய்வத்தை நினைவு வீசி இழுத்து பிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம மான்மியத்துல நம்ம தெய்வம் வரிகளை மின்னி காட்டுறாங்க. அதே போலதான் மாமா சொன்னாங்க, ரொம்ப எளிமையா உன் தெய்வத்தை நீங்க நினைவு வச்சுக்கிறான்னாங்க. ஆனா எது எளிமை நினைக்கிறோமோ அதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. எது எளிமைன்னு சொல்றாங்களோ அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, தெய்வத்தை நாம நினைவுல வச்சிருக்கோமா அப்படின்னு ஒவ்வொருவரும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட எனக்கு 1008 வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் மாயையில போறமே ஒழிய அதை வச்சுக்கிற மாட்டேன்றோம் அப்படின்றதுதான் மாமா நினைவு வச்சுக்கிறோம். அப்படின்னா அப்ப தெய்வம் நம்ம மேல அவங்க பாசமா இருக்கணும். நாம பாசமா இருந்தா நாம பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சா போதுன்றாங்க தெய்வம்.
நம்ம வந்து நடிக்கத்தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, ஆனா நம்ம இருக்க மாட்டோம் தெரியும். அதனால நடிக்கவாச்சு செய் அப்படின்றதான் வந்து உண்மையா எடுத்துக்கிறோம் அப்படின்றதா. அதுக்காகத்தான் மாமா வந்து இந்த மாதிரி நிறைய நம்முடைய தெய்வ நூல்களை படிக்கணும், தெய்வத்தோட ஒட்டி இருக்கணும், அவங்க தெய்வ திருவாக்கியங்களை நம்ம வந்து கேட்கணும் அப்படின்றத இன்னைக்கு வந்து தெளிவா நமக்கு எடுத்து சொன்னாங்க. அதாவது தெய்வமுடைய அந்த நம்முடைய நாம் கொண்டாட காத்திருக்கும் அந்த அவதார காட்சியை பற்றி இன்னைக்கு வந்து தெய்வத்துடைய அவதாரத்தை நமக்கு எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான தீர்க்கம் இருந்தாலும் நமக்கு தெரிந்த தீர்க்கத்துல மாமா இன்னைக்கு எடுத்து அந்த நமது பெரியப்பா அவர்கள் வழங்கிய அந்த உண்மை பத்திரிகையில இருந்து எடுத்து கூறினாங்க. உண்மை பத்திரிகை வந்து நம்ம தெய்வங்கள் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்க வருவாங்க. அதுல பாருங்க, நமக்கு தென்பாகமா உள்ள அப்படின்னா, அப்ப தென்னுனா அப்ப அது வடலூரா இருக்கும். வடக்கன்னாலும் தென் சொல்ல முடியும் இல்லையா? அது வடலூருக்குனால இது தென்பாகம் அப்படின்றாங்க. அப்பயே ஊரை குறிக்கிறாங்க. நமது அந்த சாலையில் வருகின்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு வேற பேர் வேற சொல்ல, நமது கலைவர்கள் ஆண்டவர்கள் அப்படின்றாங்க. நம்ம வெளிநாடாவில் கேட்டுப்போம். வருஷத்தையும் சொல்றாங்க, இத்தனை ஆண்டுகளுக்கு 1871 சொல்றாங்க, 29 வருஷங்களுக்கு மேல் அப்படின்றாங்க. அந்த வருஷத்தை சொல்லணும் இல்லாம பேரை வேற குறிப்பிடுறாங்க, நாமத்தை வேற சொல்றாங்க. அந்த நாமம் வந்து அந்த அந்த நாமம் தெய்வத்துக்கு எப்படிங்கிறது நமக்கு எல்லாமே அந்த நிகழ்வு தெரியும். தெய்வம் அந்த வெளிநாடாக சொல்லியிருப்பாங்க, என் பேரும் இல்லை, என் ஊரு இல்லை, எனக்கு ஒரு பேரும் இல்லை இளவு அப்படின்னுவாங்க. அந்த அந்த பேரை வந்து அப்பதான் வந்து கலெக்டர் போட சொன்னார் கையெழுத்து, ஆண்டவர்கள் அப்படின்னு போடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அந்த ரிவால்வாருக்காக அந்த ஒரு கலவரத்துல அந்த நாமத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஒடிநாடாவில கேட்டிருப்போம். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மாமா வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இப்ப தஞ்சாவூர் அப்படின்னா அது நெற்களஞ்சியம் அப்படின்றோம். கோயம்புத்தூர் எடுத்துன்னா அது இந்தியாவுடைய தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்றோம். அப்ப இப்படியே ஒண்ணு சொல்லிட்டு வந்தோம்னா, இந்த மெய்வெளிச்சாலை என்னையா நடக்குது அப்படின்னு கேட்டா வெளியில உள்ள சொல்லுவாங்க, மெய்வெளிச்சாலையா அங்க போனா ஒரு இளவும் இல்லை அப்படின்வாங்க. அது உண்மைதான். இங்க வந்து யாருமே வந்து மரணிக்கப்படுவதில்லை. ஏன்னா எல்லாமே வந்து அடக்கமாறாங்க அப்படின்றது அது ஊரான ஊர், உயிர் பயிர் ஏற்றும் ஊர். அதாவது உயிரை வளர்க்கக்கூடிய ஊர் எது, எந்த ஊர்னா ஒரே ஊர் தான். இந்த உலகத்திலேயே உயிரை வளர்க்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா அது மெய்வெளிச்சாலை தான். அது எங்க இருந்தாலும் நம்ம வளர்க்கலாம் அப்படின்றதான் மாமா நீங்க எடுத்து காட்டினாங்க. நம்ம வேதங்களை உயிராக கண்ணாக மதித்து நாம அதை வந்து படிக்கணும். அது தெய்வத்தை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் வந்து வெளியில அவையார் நாம வந்து வேதம் ஓதுதல் மெய்வெளி தொடர. வேதம் ஓதுனாத்தான் மெய்வெளியை தொடர முடியும். வேதம் ஓதாம மெய்வெளியை நாம தொடர முடியாது என்பதை மாமா இன்னைக்கு ரொம்ப அழகா எடுத்து காட்டினாங்க. அந்த சஞ்சீவி எங்க இருக்கணும் இன்னைக்கு எடுத்து காட்டினாங்க. அந்த ஐம்பொறியில் உள்ளத வந்து நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி மெய் வாய் கண் மூக்கு செவின்னு அந்த ஐம்பொறியும் ஐம்புலங்களையும் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தா கூட மெய் எது அப்படின்னு இன்னைக்கு மாமா வந்து அழகாக அந்த மெய்னா என்ன அப்படின்னு எடுத்து காட்டினாங்க. அந்த 4வது யோனியையும் 5வது யோனியும் எடுத்து காட்டினாங்க. நமக்கு வந்து புழுக்கம் மித்து அண்டம் திணியும் 4 வகை யோனி சொல்லிட்டு அந்த 5வது யோனி என்ன அப்படின்னு தொட்டு காட்டினாங்க. அந்த சஞ்சீவியும் என்னன்னு போட்டிட்டு காட்டினாங்க, மின்னி காட்டினாங்க. அந்த சஞ்சீவியானது எதுவா இருக்குது, எந்த அமுதமா இருக்கு இன்னைக்கு, அது எல்லாரும் இப்ப நம்ம பருகிட்டு இருக்கோம் அப்படின்னு வேற எடுத்து வேற கூறினாங்க. அந்த அமுதத்தை நாம் தினந்தோறும் பாருங்கன்னா நாம வந்து நீண்ட காலமா, அதாவது பல்கோடி பல தெய்வங்களோடு இருந்து நாம வாழலாம் அப்படின்றதையும் எடுத்துக்காட்டேன். அந்த மருந்து அதான் கற்பனை கெட்டாத சஞ்சீவி. அந்த சஞ்சீவிய நாம தினந்தோறும் அதை வந்து நாம அருந்தணும் அப்படின்றத மாமாவுடைய இதுவா இருந்துச்சு. அந்த அளவுல இன்னைக்கு நம்ம அந்த பொங்கலை பற்றி மிக சிறப்பாக நம்மளுடைய பகிர்ந்து மாமா அவர்களுக்கு இந்த புதுவை நிகழ்ச்சி சார்பில் நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.